வணக்கம். விடுதலை ராஜேந்திரன். சென்னையில் ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கிற கஸ்டம்ஸ் அலுவலகம் இருக்கிறது, சுங்கத்துறை அலுவலகம். இந்த அலுவலகத்தில் 8 பணி இடங்களுக்கான தேர்வு ஒன்று நடந்திருக்கிறது. கேன்டீன் அசிஸ்டன்ட்ஸ், மொத்தம் 8 இடங்கள். இதற்கு தேர்வு எழுத வந்தவர்கள் 1600 பேர். இந்த 1600 பேரில் வடநாட்டுக்காரர்கள் மிகவும் அதிகம். தேர்வு எழுத வந்த வடநாட்டுக்காரர்கள் தேர்வு அறைகளுக்குள்ளே காதில் ப்ளூடூத் கருவியை வைத்துக்கொண்டு, இடுப்பில் அலைபேசி ரகசியமாக சுற்றி வைத்துக்கொண்டு, ஹரியானாவிலிருந்து ஒருவர் பதிலை கூற அந்த பதிலை கேட்டு இங்கே விடைகளை எழுதியிருக்கிறார்கள். ஜிங்க் என்ற செயலி மூலம் ஹரியானாவிலிருந்து ஒருவர் பதிலை கூறுகிறார். ப்ளூடூத் கருவி, செல்போன் இவைகளை ரகசியமாக பயன்படுத்தி தேர்வுகளில் விடைகளை எழுதி கொண்டிருக்கிறார்கள். கையும் களமாக இவர்கள் பிடிபட்டிருக்கிறார்கள். பிடிபட்டவர்களில் 28 பேர் ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள், 2 பேர் உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள். தென்னாட்டைச் சேர்ந்தவர்கள் எவரும் இப்படி பிடிபடவில்லை. இருக்கிற பதவியே 8. இதில் தேர்வு எழுந்தவர்கள் 1600 பேர். இதற்கு எதற்கு வடநாட்டிலிருந்து இங்கு தேர்வு எழுத வர வேண்டும்? இவர்கள் எப்படி இந்த கருவிகளுடன் தேர்வு அறைகளுக்குள் உள்ளே அனுமதிக்கப்பட்டார்கள்? ஏன் இவர்கள் சோதனையிடப்படவில்லை? பொதுவாக இத்தகைய தேர்வுகள் வடநாடுகளில் மிக மோசடியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன என்பதற்கு இப்போது சந்தி சிரித்துக் கொண்டிருக்கின்ற நீட் தேர்வே சரியான சான்றாக இருக்கிறது. ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கிற ஒன்றிய அரசு அலுவலகங்களில் அந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்களுக்கு தான் வேலைவாய்ப்பு தர வேண்டும் என்ற கோரிக்கை மிகவும் நியாயமான ஒரு கோரிக்கை. கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோது தொடர்ச்சியாக இதை வலியுறுத்தி கொண்டே வந்தார். மீண்டும் அதை இப்போது வலியுறுத்த வேண்டிய நிலையில் இருக்கிறோம். இதற்கிடையே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சு. வெங்கடேசன் மற்றொரு செய்தியை நேற்று வெளியிட்டு இருக்கிறார். ஒன்றிய அரசு தேர்வாணையத்தின் கீழ் தேர்வு செய்யப்படுகின்ற பணிகளில் இந்தி பேசாத மாநில மக்கள் முதல் கட்ட தேர்விலேயே வெளியேற்றப்படுகிறார்கள் என்று அவர் ஆதாரத்தோடு வெளியிட்டிருக்கிறார். அதற்கு காரணம், இந்தி மொழிகளில் வாங்குகின்ற கூடுதல் மதிப்பெண்ணுக்கு அதிக வெயிட்டேஜ் கொடுப்பதால் இந்தி பேசாத மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் அந்த தேர்வுகளில் வெற்றி பெற முடியாமல் அந்த பணியிடங்கள் முழுவதும் வடநாட்டுக்காரர்களுக்கே செல்கிறது. இந்தி பேசாத மக்கள் உற்சாக புறக்கணிக்கப்படுகிறார்கள் என்று அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஆக வேலை வாய்ப்புகள் என்பது மாநில உரிமைகளை மீறி வடநாட்டுக்காரர்கள் இங்கே குவிவது அரசு பணிகள் குவிதைத்தான் நாம் குறிப்பிடுகிறோம். தொழிலாளர்களாக தமிழ்நாட்டில் வேலைக்கு வருகின்றவர்களை பற்றி நமக்கு எந்த எதிர்ப்பும் இல்லை. தாராளமாக அவர்கள் இருந்து வரட்டும், அவர்களுக்கு முழு பாதுகாப்பையும் கொடுப்போம். ஆனால் அரசு பணிகளில் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களை புறக்கணித்து விட்டு வடநாட்டுக்காரர்களை கொண்டு வருவது, அவர்கள் முறைகேடாக மோசடியாக தேர்வுகளை இப்படி எழுதுவது எல்லாம் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. எனவே ஒன்றிய அரசின் மாநிலங்களில் இருக்கின்ற ஒவ்வொரு அலுவலகங்களிலும் அந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்களுக்கே வேலைவாய்ப்புகளை வழங்க வேண்டும் என்று தமிழக அரசு ஏற்கனவே கலைஞர்கள் வலியுறுத்துவதைப் போல தொடர்ச்சியாக ஒன்றிய அரசை வலியுறுத்த வேண்டும். சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.